तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो श्री वल्लीदेव समेत वल्लीदेव देवान समेत श्री सुब्रह्मण्य प्रचोदयात्। मुरुगा शरणं वेदा शरणं कंदा शरणं कदम्बा शरणं मुगा शरणं षण्मुगा शरणं 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 सरवण भवने शरणं शक्तिधरणे शरणं शक्ति उमयवारणे शरणं வல்லக்கோட்டையானே சரணம் வடிவேலழகனே சரணம் பல்வனை தீர்ப்பவனே சரணம் வேழமுகத்து தம்பியே சரணம் வெற்றி வடிவேலனே சரணம் 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 சரவண பவா சரணம். இங்கே மேல கிருஷ்ணபுதூர் பள்ளம் சார்ந்த பொதுமக்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் தவத்திரு பொன்னுசாமி நாட அறக்கட்டளையை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் பத்திரகாளி அம்மனுடைய ஆலய நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வந்தனத்தை வணக்கத்தை பணிவினை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம ரொம்ப எளிமையான முறையில காலம் கருதி சில கருத்துரைகளை மட்டும் முன்வைக்க இருக்கிறோம். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இங்க வைக்க போறேன். இங்க பெரும்பாலான பெண்கள் கூடியிருக்கிறீங்க. இன்னைக்கு நாம சொல்ல போறக்கூடிய முக்கியமான செய்தி இது நாள் வரை நீங்க கேட்டிருந்தாலும் கூட இந்த செய்தி ரொம்பவும் குடும்பத்துக்கு அவசியமான ஒரு சில தகவல்கள் வரப்போகுது. இதை நீங்க காதுல வாங்கிட்டு நல்ல ஒரு பயனடையணுங்கிற நல்ல எண்ணங்களோடு இந்த கருத்துரையை நான் துவங்க இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இறை வழிபாடு நாம எல்லாரும் இந்த இறை வழிபாட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இறை வழிபாடு அல்லது ஆன்மீக நெறி இதை பத்தி நாம தெளிவோட தெரிந்து கொண்டு செய்யணும். ஒருவரை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு அவரோடு பழகணுமானால் நமக்கு அதில் ஒரு பயன் இருக்கும். நமக்கு தெரியாம பழகினோம்னா அவருடைய எண்ணங்கள் என்ன போக்குகள் என்ன தெரியாம பழகினா அது தொடர்பாடுகள் ஏற்படும். அது இறை வழிபாடுனா என்ன, ஆன்மீக நெறினா என்ன, வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதே மாதிரி ஒரு குடும்பமா நாம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்ற பொழுது குடும்பத்தில் ஒரு நெறிமுறை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நம்ம சம்பிரதாயம்னு சொல்லி சாங்கியங்கள்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள். நாம சம்பிரதாயம் என்பதோ சாங்கியம் என்பதோ சொற்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அதுதான் நெறிமுறை வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் எதை தவிர்க்க வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சில கட்டுப்பாடுகளை விதிகளை முன்னோர்கள் வைத்தார்கள். இறைவன் யார்? நாம இறைவன் திருக்கோயில் எல்லா விஷயம் நம்ம எல்லாம் கடைபிடிச்சுட்டு இருக்கோம். நமக்குள்ளேயே ஒரு விழா இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வப்பொழுது இறைவன் தான் யார்? நான் எதுக்காக கோயிலுக்கு போகணும், எதுக்காக பொட்டு வச்சுக்கணும், எதுக்காக சாமி கும்பிடணும்? இந்த கேள்வி பொதுவாக இளம் பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்களை கேட்டாலும் நம்ம வீட்டுல பிள்ளைங்களா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நான் போக கோயிலுக்கு? சாமி என்ன பண்ணுது? சாமி யார் படைச்சது? இந்த கேள்விகளுக்கு வினாக்களை நாம எல்லாம் கேட்டு பார்த்துருக்கோமான்னு தெரியல. கண்டிப்பாக நாம கேட்கணும். நாம யார், எப்படி இந்த உலகிலே வந்தோம், எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் பிறந்தோம், பிறகு பயன் என்ன, இது அனைத்தையும் நமக்குள்ள நாமளே நம்ம மனதார உட்கார்ந்து ஆழமாக சிந்திக்க தெரிந்தவன் மனிதன். அப்ப அதை சிந்தித்தோமானால் அது நமக்கு கண்டிப்பாக ஒரு உண்மை, அதுல இருக்கக்கூடிய ஒரு தாழ்மைகளை நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த வாழ்க்கையின் உள்ளே நாம் எந்த பயனுக்காக இந்த உலகத்திலே மூளையிலே படைக்கப்பட்டிருக்கோம் பார்க்கணும். ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த உலகத்தை படைத்தவன் யார்? இந்த கேள்வி விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள், மெய்ஞானிகள் சொல்கிறார்கள். விஞ்ஞானிகள் என்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை எடுத்து அதை மீண்டும் ஆராய்ந்து இது உண்மை என்கின்ற ஒரு கூற்றை எடுத்து சொல்வது விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது கண்டறிந்த உண்மைகளை அவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பேர் மெய்ஞானம் பேர். அப்ப மெய்ஞானிகள் என்று சொல்வது நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் இந்த உலகை படைத்தது இறைவன் சொன்னார். ஆனால்
சொன்னார்கள். இயற்கை என்று சொன்னாலும் இறைவன் என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான் வருகிறது. காரணம், இயற்கை செயற்கை என்ற இரண்டு பதம் வரும். அப்ப செயற்கை என்பது நாம் உருவாக்குறது பேர் செயற்கை. செயற்கை கூட பார்க்கிறோம். செயற்கையிலேயே நம்ம சில விஷயங்களை இது யார் செஞ்சது செயற்கை. இயற்கை என்பது தானாக உருவெடுப்பது. தானாக உருவெடுக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இயற்கை என்று சொல்லுவோம். அந்த தானாக வந்ததை தான் இறைவன் என்று நாம பொருள்பட சொல்றோம். இறைவனுக்கு உருவம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது இந்து மத தத்துவத்துல மிக முக்கியமானது. இறைவனுக்கு உருவம் இல்லை. அருவமானவன் இறைவன். இறைவன் என்பது ஒரே பொருள் தான். அவனேதான் அம்மை, அவனேதான் அப்பன். ஆக இறைவன் என்பவனுக்கு உருவம் இல்லை. நாம உருவகப்படுத்தி வணங்குகிறோம். நாம தான் பத்திரகாரம்மன் சொல்லி வணங்குகிறோம், முருகன் சொல்லி வணங்குகிறோம். ஆனால் இறைவன் என்கின்ற பொருள் இருக்கிறது, அது நிலையான ஒன்று. அப்ப இறைகுணம், இறைத்தன்மை என்றதெல்லாம் நம்ம கண்டிப்பா அறிந்து கொள்ளணும். இப்போ முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, இந்த மனித உடம்புல 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று இந்த உடல், இன்னொன்று உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், இன்னொன்று ஆன்மா. ஆன்மா என்பது இறைவனுக்கு உரிய ஒரு பொருள். ஜீவன் என்பது இந்த உடலையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலம். அதுக்கு சொல்ல ஜீவன். ஆகையினால்தான் ஜீவாத்மா என்று நம்மை சொல்லுகிறார்கள். இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் என்கின்ற பதம் இருக்கிறது, சொல் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஜீவன். ஜீவன் பிரிந்து விட்டது அப்படின்னா போயாச்சு. அந்த ஜீவன் என்பது எதுமேலையும் ஒட்டாமல் தனித்தே இருக்கக்கூடிய ஆன்மாவை அதிலிருந்து ஒரு சக்தியை ஈர்த்து இந்த உடலை தக்க வைக்கிறது. நமக்கு இந்த உடலை இயக்க வைக்கிறது. இந்த மனம், ஞானம் என்று 2 பொருள் வரும். மனம் என்பது உடலோடு சார்ந்து வரும், ஞானம் என்பது ஆன்மாவோடு சார்ந்து வரும். அப்ப என்ன நடக்குன்னு கேட்டா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம மனமானது நம்மை அடிக்கடி ஒரு விஷயத்தை செய்ய தூண்டும். எனக்கு இது வேணும். ஆனால் கூடவே நம்ம ஆன்மாவோடு சார்ந்திருக்கிற ஞானம் இதை செய்யாதே என்று சொல்லுவோம். நீங்க நல்ல ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. ஒரு விஷயத்தில் நாம இறங்குகின்ற பொழுது, அல்லது ஒரு விஷயத்தில் நாம நாட்டை செலுத்துகின்ற பொழுது என்ன செய்யுதுன்னா, மனம் இதை செய், எனக்கு இது வேணும்னு சொல்லுகின்ற பொழுது ஞானம் பின்னோக்கி நம்ம இதை செய்யாது இந்த தவறு உணர்த்தும். ஆனால் ஞானத்தை தாண்டித்தான் மனம் ஜெயிக்கும். மனம் ஜெயிக்கின்ற போது என்ன ஆகுதுன்னா, ஜீவனுடைய அந்த சக்தியினாலே அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பலவீனப்படுத்தி மனத்தை ஜெயிக்க. அதனாலதான் மனத்தை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க பெரியவர்கள். மனதை கட்டுப்படுத்துங்கள். மனம் ஆசையை தூண்டும், ஞானம் ஆசையை தூண்டாது. ஆசையிலிருந்து விடுதலை வாங்கிட்டு இப்போ நம்முடைய உடலானது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களினால் ஆனது. பஞ்சபூதங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒன்று நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5 நாளும் தான் இந்த புவியே இருக்குது. இந்த புவிக்கு நமக்கு எப்படி சம்பந்தம் வருதுன்னா, இந்த 5 பூச்சினாலதான் நம்முடைய உடலும் படைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பூச்சினாலதான் இந்த உலகம் நீங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல நம்ம உடலை பார்த்தீங்கன்னா நவதுவாரம்னு சொல்லுவாங்க. 9 துவாரங்கள் இருக்கிறது. சகசிரதளம்ன்றது உச்சாந்தரையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உயிர் பிரிகின்ற பொழுது உச்சாந்தர வழியாத்தான் போகும். ஞானிகள் என்ன செய்தாருன்னா, ஜீவசமாதி அடைகின்ற பொழுது இந்த உச்சாந்தரையில தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க. அதுதான் உயிர். இதை ஞானிகள் செய்தார்கள். நவதுவாரங்கள் நம்ம உடல் இருக்கிறார் போல இந்த பூமியிலும் இதே நவதுவாரங்கள் இருக்கிறது. இந்த நவதுவாரங்கள் இருந்துதான் ஒரு சக்தி வெளிப்பட்டு இந்த உலகையும் நம்மை வெளியிக் கொண்டிருக்கிறது. இந்த நவதுவாரத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான் நவக்கோள்கள். நவக்கோள்கள் நம்ம சொல்லுகின்ற பொழுது நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சௌமியன் பேர் அவனுக்கு. புதனை தாண்டி குரு, குருவை தாண்டி சுக்கிரன், சுக்கிரனை தாண்டி சனி, சனியை தாண்டி ராகு, கேது. 2 கிரகங்கள் நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை, இந்த பூமியை கண்டிப்பா ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அதுல இந்த ராகு, கேது என்பது மிக பலவாய்ந்த ஒன்று. அவர்கள் அருகுணத்தை கொண்ட ஒரு கிரகங்கள். இவை இந்த 9 கிரகங்களும் வெளிப்படுகிற சக்தி தான் தினந்தோறும் நம் வாழ்நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம். அதனாலதான் ஒவ்வொரு கோயில்களையும் பார்த்தீங்கன்னா அந்த நவகிரகத்தை விடாம சுத்த சொல்லுவாங்க. 9 முறை சுத்துங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம், இந்த நவகிரகங்கள் தான் நம்முடைய நவதுவாரத்தின் வழியாக செலுத்தப்படுகிற சக்தியை கொண்டு இயங்குகிறது. ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னா,
அந்த மனித அத்தனை பேரும் 9 ராசிக்குள்ளே தான் அடங்குவார்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி என்று 12 விதமான ராசிகள்ல 9 கிரகங்கள் உள்ளடங்குது. இந்த சூரியன், சந்திரன், அங்காரன் சொல்ற செவ்வாய், புதன், குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த 9 இந்த 12 ராசிக்குள்ள இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக மேஷமும் விருச்சிகமும் ஒரே கிரகத்துக்குரியதுதான் செவ்வாய். அதே மாதிரி துலாவும் ரிஷபமும் ஒரே கிரகத்துக்குரியது சுக்கிரனுக்கு. நகரமும் கும்பமும் ஒரே கிரகத்துக்குரியது சனி. ராகு கேதுக்கு தனிப்பட்ட முறையில எந்த விதமான ராசிகளும் அடங்காது. இது எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா இந்த 9 கிரகங்கள் நம்ம ஆட்சி படைக்கிறது. 9 ராசிகள் இந்த 12 ராசிகளுக்குள்ளே இந்த 9 கிரகங்கள் அடங்கி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம எதுல பிறந்திருக்கிறோம், ஏன் பிறந்திருக்கிறோம் பார்க்கும்போது எந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம் பார்க்கணும். அப்ப 27 நட்சத்திரங்கள் மொத்தம் இருக்கு உலகத்துல. இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் உலகத்துக்கு அத்தனை பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள். அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் அனைத்து ராசிகளும் அடங்குகிறது. அந்த அனைத்து ராசிகளுக்குள்ளேதான் 27 நட்சத்திரங்கள் அடங்குகிறது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள தேவதைகள் யாரும் பார்க்கணும். காரணம், நாம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய படைப்புக்கு உரிய கடவுள் இருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், நமக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் யாருன்னா ஆன்மா. அந்த ஆன்மாவை நாம் வணங்குவதே இல்லை. தினசரி என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் வயிற்றுல படுக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. காரணம், உள்ள இருக்கிற சாமிக்கு சாப்பாடு போடணும், கோயில் இருக்கிற சாமி படையை போடுற மாதிரி ஆன்மாவுக்காகவே நாம கண்டிப்பாக அந்த படையை நாம சாப்பிடணும். அப்போ நமக்குள்ள இருக்க ஆன்மாவை நம்ம உணரணும். இந்த ஆன்மாவை உணர்வுமானால் பிற்காலங்களிலே முக்திக்கு அதுதான் வழிவகுக்கும். நம்மை வெளிநடத்தி செல்லும், நம்ம நேர்முகப்படுத்தும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு சொந்தமான இறைவனை உணர்வது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை தான் இப்போது சுருக்கமா சொல்ல போறோம். காரணம், இந்த ஆன்மா உள்ள இருக்கக்கூடியது எந்த பொருளுக்கு உரியதுன்னு பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தில் நீங்க எந்த நட்சத்திரத்திலே பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவுடைய மூல ஆதாரம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் உதித்தவர்களுக்கு என்ன ஆகும் சரிங்க, ஒரு தேவதை உண்டு. அந்த தேவதையை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிதேவதை உண்டு. அந்த அதிதேவதையை அடைக்காடுகிற பரதேவதை உண்டு. பரதேவதை பரமேஸ்வரி கையாளுகிறார்கள். ஆக அம்மையும் அப்பனமா இருக்கக்கூடிய இறைவன் பரமேஸ்வரி சுரூபத்தில் இயக்கம் இயக்குதல். இயக்கம் பாத்தீங்கன்னா இறைவன் பரமேஸ்வரன் என்ன பண்றான், தனித்து இருக்கிறான். அவன் இயக்குவது இல்லை, ஆனால் இயக்குவது சக்தி. அந்த சக்தி தான் பரமேஸ்வரி. பரமேஸ்வரியிலிருந்து நமக்கு மெல்ல மெல்ல அவருடைய ஆத்மசக்தியானது பரவி அது அதிதேவதை பரதேவதைகிட்ட பரதேவதையிலிருந்து அதிதேவதைகிட்ட அதிதேவதையிலிருந்து தேவதைகிட்ட தேவதையிலிருந்து நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே போகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது 27 நட்சத்திரத்துக்குரிய கடவுளர்களை நான் சொல்றேன். அந்த 27 நட்சத்திரத்துல கடவுளை நீங்க கண்டுபிடிச்சு அது எந்த ஆலயத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது சென்று உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய தேவதையோடு நீங்கள் உபகம் அப்படின்னா என்னன்னா போய் சாமி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கிற அமானுஷ சக்தியானது உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியோடு ஒன்றிணைகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மேம்படும், சீர்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, உதாரணமாக நமக்குள்ள எண்ணங்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய எண்ணங்கள் மட்டும் தனித்தே அது இயங்கிக் கொண்டே இருக்கும். நம்ம அறியாமலே நம்முடைய எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும், அது பயணித்து கொண்டே இருக்கும். இப்படி மாதிரி பயணம் செய்து கொண்டே இருக்கிற எண்ணங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் அப்படின் போது
அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மூல ஆதார கடவுள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அஸ்வினி நட்சத்திரம் யாராவது பிறந்திருந்தீர்களானால் உங்களுடைய மூல ஆதார கடவுள் திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா திருநள்ளாறுக்கு ஒரு முறை சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டு பகுதியில் சனீஸ்வர பகவான வாரத்தோடு வணங்கலாம். சனீஸ்வரனுக்கு ஆதியா இருக்கக்கூடிய கடவுள் ஆஞ்சநேயர் சுவாமி, இந்த யோகானந்த சுவாமி. அப்ப நீங்க ஆஞ்சநேயர் சுவாமியை விடாமல் சரிக சனியமா சுத்தினீங்கன்னா ஒரு 9 முறையோ 5 முறையோ கண்டிப்பாக அதுக்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுடைய தவறான பாதையில போனீங்கன்னா சீர்படுத்தி ஒழுங்கா கொண்டு போயிடும். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாலங்காடு ஒரு இடம் இருக்கு, சென்னைக்கு அருகாமையிலே அதுல மகாகாளி இருக்கிறார். அந்த அம்பாளுக்கு தரிசனம் பண்ணிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியை நீங்க தொடர்ந்து வணங்கலாம். பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவர்களுக்குரிய கடவுள் திருவாலங்காடியில் இருக்கக்கூடிய காளியப்பா, காளிகாப்பா. அது சென்னைக்கு அருகாமையில் இருக்கு. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா நாகப்பட்டினம் இருக்கு, நம்ம மயிலாடுதுறை பக்கத்துல அந்த நாகநாத சுவாமி கோயில் இருக்கு. அது உள்ள ஆதிசேஷன் ஒரு கடவுள் இருக்கார். அங்க போய் நீங்க கிருத்திகை நட்சத்திரம் உதவி பண்ணவன் அங்க போய் அந்த சாமி கூப்பிட்டு வரணும். அப்புறம் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய புத்து இருந்ததுதான் புத்துக்கோ அல்லது ஒரு நாகாட்டமனோ அல்லது வேற ஏதாவது சந்த கடவுள் இருந்துச்சுன்னா அதை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த சாமி சம்பந்தமான ஸ்லோகங்களை வீட்டில் உட்காந்து படிங்க. அது சம்பந்தமான ஒரு இறை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இப்ப நான் உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதே போல ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் இருக்கு. 9 நவகிரக ஸ்தலங்கள் ஒண்ணு. ரோகிணி நட்சத்திரம் வாய்ந்தவர்களுக்கு அங்க போனீங்கன்னா அங்க நாகநாத சாமி இருக்காரு. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு இறைவனை நம்ம வழிபடுகின்ற பொழுதும் மற்றதான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். போனீங்கன்னா தான் அவருடைய பயன். ஏதோ கோயிலுக்கு போனாங்க சுற்றுலா காரணாங்க பார்த்துட்டு வந்தோம்னா பயன் இல்லை. நம்ம போயிருப்போம், நம்முடைய கடமை நமக்கு தெரியாது. அப்போ அதனுடைய பயனை நம்ம அனுபவிக்கல. சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பயனை அனுபவிக்கணும்னா அந்த கடவுளை உணரணும். உணர்ந்து இறைவனோடு நம்ம ஒன்றுணையமானால் நமக்கு அதுதான் அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கதிராமங்கலம் இருக்கு. அது மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உரியவங்களுக்கு அது உள்ள கடவுளுங்க. பணதுர்க்கைன்னு இருக்காங்க, துர்காதேவின்னு இருக்காங்க. அங்க போய் அவங்களே நீங்க தரிசனம் பண்ணலாம். அது மிருகசீரிட நட்சத்திரம் உள்ளவங்க. அதே மாதிரி திருவாரூர் நட்சத்திரம் திருக்கொள்ளிக்காடு இருக்கு. அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அவரை போய் தரிசனம் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தரிசனம் பண்ணுங்க. திருவாரூர் 24 கிலோமீட்டர்ல இருக்கும் திருக்கொள்ளிக்காடு. அது திருவாரூர் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வரும். புனர்பூசம் அல்லது புனர்வசந்த நட்சத்திரம் உடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு திருநாவலூர்ல இருக்கு. அங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அவருமே தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த நட்சத்திரத்தை நீங்க யாரெல்லாம் இங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து மனதில் அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்குரிய தேவதையை போய் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு அங்க போக சௌகரியப்படலைன்னா நவ கைலாசம்னு திருநெல்வேலி பக்கத்தில் 9 கைலாசங்கள் இருக்கு. உங்க ஊருக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. திருநெல்வேலியில் ஒரு நாள் இறங்கிட்டீங்கன்னா போதும். ஒரு இடத்துல நீங்க 9 கைலாசம் அங்க நீங்க நவ கைலாசம் இருக்கு. அது நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து புறப்படலாம். அந்த ஊருக்காரெல்லாம் நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து சொல்றேன் நானு. தயவுசெய்து நீங்க போனீங்கன்னா ஒரே நாள் முடிச்சுட்டு வரலாம். வந்ததும் ஆனா உங்களுக்கு உரிய கடவுள் மட்டும்தான் நீங்க போகணும். அதை வந்து அந்த கட்டுப்பாடு ஞாபகம் வச்சுங்க. இங்க கோயிலுக்கு போற மாதிரி நம்ம எல்லாருக்கும் போகாது. நமக்கு எந்த கடவுளோ அது முதல்ல அந்த கடவுளே ஆரம்பிக்கணும். அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள் அங்கேயே போட்டுருக்காங்க. அந்தந்த ராசிக்குரிய கடவுள் அங்கேயே போட்டுருக்காங்க. அதை போய் நீங்க பார்க்கலாம். 9 காட்டு நவ கைலாசம் சொல்லி திருநெல்வேலியில 9 கோயில்கள் இருக்கு. ஒரு ஊருக்கு சுத்திதான் அங்க போய் பார்த்து வரணும். பூச நட்சத்திரத்தில் உதயமானவர்களா இருந்தாங்கன்னா குச்சனூர்னு இருக்கு, மதுரைக்கு அருகாமையில். அங்க சனீஸ்வர பகவான் இருக்கார். சுயம்புவாக இருக்கிறார். எப்போ தோன்றினாலே யாருக்கும் தெரியாது. அவர் தான் பூச நட்சத்திரத்துக்குரிய கடவுள். அவரை போய் நீங்க வணங்கிட்டு வரணும். ஆயிரம் நட்சத்திரத்தில் உதயமாக இருந்ததுன்னா அவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கணும். மக நட்சத்திர உதயமாக இருந்தா தில்லைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அருகாமையில 3 கிலோமீட்டர்ல தில்லை காளி இருக்கிறாங்க. அவங்கள போய் வணங்கணும். பூர நட்சத்திர உதயம் இருந்தா அவர்கள் எல்லாம் ராஜ பகவான் சொல்லக்கூடிய திருமண தேதி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் பிரதான திருமண ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய ராஜ பகவானுக்கு வணங்கணும். உத்திர நட்சத்திர உதயமானவர்கள் மூலனூர் ஒரு இடம் இருக்கு.
நம்முடைய ஈரோடு கரூர்ல இருந்து போறது நடுமத்தியில இருக்கு. அங்க வச்சி அம்மன் இருக்காங்க, அவங்கள போய் வணங்கிட்டு வரணும். அஸ்த நட்சத்திர உதயமானவர்களாக இருந்தா அவர்கள் திருவாரூர்ல ராஜதுர்க்கையில் இருக்கு, அங்க போய் வணங்கணும். அதே மாதிரி சித்த நட்சத்திர உதயமா ராஜதுர்க்கை போய் வணங்கணும். இது வணங்கிட்டு மீண்டும் வீட்டுக்கு அருகாமல் அதே துர்க்கையை வணங்கணும். அது நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை போனா போதும், ஆனா தினமும் வணங்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கணும். தொடர்ந்து அந்த துணை சோஸ்திரங்கள் படிக்கிறது, ஆன்மீக வழிபாடு செய்யறது, இதை நீங்க தொடர்ந்து செய்யணும். ஏன்னா உங்களுக்குரிய கடவுள் உங்கள் உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியும் அங்க இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியும் ஒன்றுபடும். அப்படி ஒன்றுபடும் போது ஒரு குடும்பம் நல்ல நிலைக்கு வரும். கஷ்டங்கள நீங்க விடுதலை வருவீங்க. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தப்படும். நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் யாருமே கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகாமல் பழுதாகிக்கொண்டே இருக்குது. எதையாவது பார்த்து எதையா ஆசைப்படுது, எதையாவது நோக்கி போகுது. நம்ம அறியாமலே வாதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அறியாமலே வாழ்க்கை எளிமையாக இல்லாமல் நாம இன்னும் கொஞ்சம் போகமான வாழ்க்கை போகணும்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் நம்ம கஷ்டங்களுக்கு காரணம். ஆக நம்முடைய கஷ்டங்கள் நம்ம விலகணும், மனதுக்கு நிம்மதி வேணும், குடும்பம் சீர்படணும், ஒழுங்கா வாழணும்னா இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உரிய முறையில அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு ஒழுங்கா பூஜை செய்யணும். வீட்டுல ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி பூஜை பண்ணா போதும். இறைவன் அதிகமா எதையும் கேட்கல. அதனால நீங்க அதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு போகணும்னா திருவானைக்காவல் இருக்கு ஸ்ரீரங்கத்து பக்கத்துல. அந்த திருவானைக்காவல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கணும். சாதியை தாண்டியா விசாகம் வரும். விசாக நட்சத்திரத்துக்கு சோழவந்தான் மதுரை பக்கத்துல சனீஸ்வர பகவான் வணங்க. நல்லா பாருங்க, 9 கிரகங்களில் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் தான் நம்மை தொடர்ந்து தினசரி வாழ்க்கை நடத்தி கொண்டு போற ஒரு கடவுள் இருக்கு. அவர்களோடு கூட்டாக நமக்கு பாதகமா சாதகமா இருக்கிற கடவுள் ராகு கேது. அதனாலதான் இந்து தர்மத்துல நாகத்தை வழிபட சொன்னாங்க. அது நம்ம என்ன பண்ணிட்டோம், காலப்போக்கில் விட்டுறோம். நாகத்தை தினந்தோறும் வழிபடணும். எனக்கு என்ன பெண்களுக்கு இருக்கு, அத்தனை பெண்களுக்கு நான் சொல்லுவேன், தயவு செய்து வீட்டில ஒரு நாகத்தை வாங்கி வைங்க. குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு ஒரு குங்குமத்தை வாங்கி ஒரு பாலை, ஒரு ஸ்பூன் பாலை விட்டு சாய் மேல ஊற்றிட்டு ஒரு 108 போட்டி சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு பிறகு பாருங்க, எந்த விதமான ஒரு சச்சரவுக்கு நீங்க ஆளாக மாட்டீங்க. சிந்தனைகள் ஒழுங்குபடும், பிள்ளைங்களுடைய சிந்தனைகள் ஒழுங்குபடும், கணவனுடைய கஷ்டங்கள் நீங்கும். இதையெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட வருது, நம்ம அதுக்குதானே வரும். முக்திக்கு போன எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்க. வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிறது ஒண்ணு, முக்திக்கு போகணும்னு நினைக்கிறது ஒண்ணு. ஆசை விழுகிறவா முக்திக்கு போக முடியும். அதனால நாம முன்னேறணும் நினைக்கும் போது ஒண்ணுமே வராங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாருங்க என்ன செய்யறோம், விநாயகரை வச்சு அதுவும் களிமண் செய்யற விநாயகர் வைக்கிறோம், மஞ்சள் ஒரு விநாயகர் வைக்கிறோம், பூஜை ஆரம்பிக்கிறோம். கூடவே பாத்தீங்கன்னா விநாயகர் அகலமா கொடுத்துருப்பாங்க. அது கூட ஆர்த்தி செடின்னு ஒண்ணு இருக்கும். எத்தனை பேர் ஆர்த்தி செடி மனப்பாடம் பண்ணி வச்சீங்க சொல்லுங்க. அரை செய்ய விரும்புகிறான், ஒரே ஒரு பொருள் தான், சிம்பிள். அரை செய்ய விரும்பு. இன்னைக்கு காலை என்ன பண்ணாங்க, புதுசாமி நாடு அறக்கட்டளை அரங்கிங்க. எதை எதிர்பார்த்தாங்களா? கண்ணன் சொல்லுகிறார் கீதையில, எதையும் எதிர்பார்க்காத, கடமை மட்டும் செய்யல. எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னலம் நோக்காமல் அவர்கள் பிறநாளும் பேரும் நல்ல எண்ணங்களோடு அரை செய்கிறாங்க. ஏன் வழியாக குடும்பம் நல்லா வரும். அதனாலதான் அவை சொல்லுகிறார் ஈவது கணவன் என்றார். கொடுக்கறத சொல்லக்கூடாது. எங்க தவறுனார் சொல்லுவார் அடிக்கடி, திருப்பதிக்கு போய் தன்பாய் தந்தாங்க சொல்லாத வெளியில நான் போடுற பேர் போடுறேன் இஷ்டம் நண்பர் சொல்லவே கூடாது. காலத்தில் கோலம் போட்டுக்கிறோம், ஆனா சொல்லக்கூடாது. இடது கை கொடுப்பது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, ஆனா தெரியக்கூடாது. அவன் சொல்ல மாட்டா சாப்பிட்டுருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அறிஞ்செய்ய விரும்ப ஈவது கனவே. ஆலயம் இல்லா ஒரு கோயிலா குடியிருக்க வேண்டாம். ஆலயம் பெறுவது சாலவும் நன்று. இதெல்லாம் யார் சொன்னது? அதே மாதிரி என்ன சொல்ல, ரவுத்திரம் பழகி ரொம்ப முக்கியம். சீரியலை பார்த்து எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ரவுத்திரம் பழகி யாரோடையும் சண்டை போடக்கூடாது. யாரும் நட்பு பாராட்டுங்க. குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை. எவ்வளவு சின்ன 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 விஷயம் தான். இத்தனையும் மனதில் உள்வாங்கிட்டோம்னா அனைவரும் நம்ம நட்பா இருப்பாங்க. ஒரு எழுச்சி வரும். ஆனா இது எப்ப பரிசுத்தப்படும்? நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள், நீங்க எந்த நட்சத்திர ஜனமானீங்களோ உங்களுக்குரிய கடவுளரை நீங்க கண்டு தரிசிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தினத்தோடு பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை மனதை கொண்டு போவார். நமக்கு ஒரு ஆசை தோணும்,
அது நியாயமானதா நியாயம் எனக்கு தெரியாது இல்லையா? அந்த ஆசை நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அது உணர்த்தும். நான் வந்து பெருமைக்காக நான் சொல்லல, உங்களுக்கு ஒரு கதரூபமா சொல்றேன். ஒருவர் எங்க வீட்டுக்கு வராரு, திடீர்னு வந்துட்டு சாமி நீங்க திருச்செந்தூர் போங்கன்ற. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? யாரும் உள்ள தெரியாது. வீட்டுக்கு வராரு, என்ன பாக்குறாரு, வணக்கசாமி நீங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்றார். நான் என்ன போய் சொல்லணும் சொல்லுங்க? நான் இருக்கிறது சென்னை, திருச்செந்தூர் எங்கேயோ இருக்கு. இப்ப நான் திருச்செந்தூர் போனாலும் ஒரு பெரிய வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இது நான் வந்து என்ன ஆகுதுன்னா யாரோ வந்தாரு ஏதோ சொல்ல போங்க அப்படின்னு போடல, உட்காந்து ஆழ்ந்து சிந்தனை பண்ணேன். இது திருச்செந்தூர் முருக கூப்பிடாரு போல இருக்கு. இவர் எதுக்கு வரணும் நம்ம வீட்டுக்கு, எதுக்கு மனக்கடணும், எதுக்கு சொல்லணும், எதுக்கு போகணும் நினைச்சேன். நம்ப மாட்டீங்க, உடனே டிக்கெட்டை புக் பண்றேன். திருச்செந்தூர் யாரும் எனக்கு தெரியாது. போய் கீழே இறங்குறேன். ஒரு சின்ன பையன் இருக்கிறார். நான் போய் வணக்கம் தம்பி அப்படிங்கிறேன். தரிசனத்துக்கு வந்தீங்களாங்கிறார். ஆமாங்க அப்படின்னா நான் என்ன நினைப்போம், சரி ஏதோ காசு எதிர்பார்க்க போறாரு அதுதான் சொல்றாரு. வாங்க கூட்டு போறாரு கூட சாயங்காலம் உட்கார வைக்கிறாரு. அபிஷேகம் நடக்குது, தரிசனம் ஆச்சு. சரி ஏதோ கேட்கலாம் ஏதோ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். அப்படியே கூட்டு போறாரு, ஒவ்வொரு சிலையா கூட்டு போறாரு. அவர் கேட்கற காசு கொண்டு போய் தட்டில் போடுறாரு. நான் தான் வந்திருக்கேன், நான் தான் பண்ண நான் போடுறேன். எல்லாம் முடிஞ்சாச்சு, அத்தனை தரிசனம் முடிஞ்சாச்சு. பிரசாதம் கொடுக்குறாரு. தம்பி இவ்வளவு சிறப்பாக தரிசனம் பண்ணி கொடுத்துட்டீங்க, எந்த தண்ணி தடையிலாம ஆண்டவன் தரிசனம் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு ஆசீர்வாதம் பண்ணது போதுங்க. இப்போ இந்த இறைவன் கூட்ட கட்டளையா நான் 200 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு தெரியாத சமயம் ஒரு கையோட விருப்பப்படல இதான் முடியல. அவர் செய்து வைத்திருக்கிற காரியத்துக்கு நாம வந்து கொடுத்த ரூபாய் ஒண்ணும் இல்லை. எதனால இதை நடக்கணும், அது ஒரு அதிசயம். அதுதான் நான் சொல்றேன். எதுக்கு ஆண்டவன் கூப்பிடுறான்? நான் இதையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரேன். எங்க வீட்டு அம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரியவர் சொன்னாரு வந்து நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வரணும். போயிட்டே வந்துட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னாரு. இப்ப யாரோ ஒரு நம்ம தகவல் சொல்றாரு. எங்க வீட்டம்மா எங்கேயோ அவங்க வீட்டுல அவங்க மாமியார் வீட்டுல கேட்டு வராங்க, அவங்களுக்கு அவங்க தகவல் சொல்றாங்க. நாங்க போயிட்டே வந்தாச்சு. இறைவனை நம்பணும், இறைவன் நமக்கு உதவுவான். அது எப்ப வர இந்த ஆத்ம சக்தியை கொண்டு போய் நம்ம ஒன்றை வைக்கணும். அப்ப நம்ம அறியாமலே நமக்கு ஆள் வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பான், இதை செய்யலாம் செய்யக்கூடாது. அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப நான் உங்களுக்கு விசாக வரைக்கும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க, சோழவந்தாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் விசாக நட்சத்திரத்துக்கு உரியவர். அப்புறம் அனுஷம் திருவிடை மருதூர்ல இருக்கு, அந்த மூகாம்பிகை இருக்காங்க. அங்க போய் அந்த சாமி குட்டுவாங்க. கேட்ட நட்சத்திரக்குரியவங்க பல இடத்துல இருக்கு. நம்ம பேங்க் போறதுல அங்காள பரமேஸ்வரி அவங்க தரிசனம் பண்ணுங்க. மூல நட்சத்திரக்குரியவங்க மதுரைக்கு போங்க. அந்த மதுரை மீனாட்சி கோயில் இருக்கக்கூடிய தட்சாமூர்த்தி வணங்கிடுவாங்க. பூலாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீங்க வந்து நம்முடைய சேலத்துல கொடுமுடின்னு இருக்கு, அங்க போய் நாகராஜ சனீஸ்வர பகவான் இருப்பாரு, அவர்களை தரிசனம் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருச்செங்கோடு போய் அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாகராஜனை வணங்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தெற்குப்பட்டின்னு இருக்கு, ராஜகாளி அப்பன் இருக்காங்க, அங்க போய் அந்த சாமி வணங்குங்க. அந்த நட்சத்திரம் பிறந்தவங்க நாகராஜன் மறுபடியும் சனீஸ்வர பகவான், அத நம்முடைய சொல்லிக்கலாம். உங்களுக்கு அவுட்டி நட்சத்திரத்துக்கு கொடுமுடிக்கு போகணும், சனி நட்சத்திரத்துக்கு திருச்செங்கோடு போகணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நம்முடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சித்திரகுப்தர் ஆலயம் இருக்கு காஞ்சிபுரத்துல, அது போகணும். உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க திருவையாறு போகணும். ரேவதி நட்சத்திரம் ஓமாபுரம் இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த 27 நட்சத்திரம் இருக்கிறவங்க நீங்க இந்த திருக்கோயிலுக்கு சென்று உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய தேவதைகளை கண்டு தரிசித்து கண்டிப்பா நீங்க அதுல பயனடையணும். ஒருவேளை அது மாற்றா எங்களுக்கு போக வசதி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்ல நவகைலாசம்னு சொல்லி இருக்கிறேன் திருநெல்வேலி பக்கத்துல. அங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய பிரம்மாவுடைய பேர் ரோமச முனிவர் இருந்தாரு. அவரு அகஸ்தியர் முனிவருக்கு சீடர். நமக்கெல்லாம் தெரியும், அகஸ்திய முனிவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்.
அந்த அகத்திய முனிவருடைய சீடராக இருந்த ரோமச முனிவருக்கு ஒரு நாள் திடீர்னு கைலாயம் போயிடலாம் அப்படின்னு தோணுது. அப்போ அவரு குருநாதருக்கு போய் கேட்கிறாரு, குருவே குருவே, நான் முக்தி நிலைக்கு போயிட்டு ஆசைப்படுறேன், கடும் தவத்துக்கு மேற்கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க அருள் பாலிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அகத்திய முனிவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு காரண காரியத்தோட தான் பரமேஸ்வரன் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீ ஒரு வேலை பண்ணு சொல்லி 9 பூவை கொடுக்கிறார். ஒரு 9 பூ இதழ்கள், அந்த 9 பூவை கொண்டு கையில் வச்சுக்கிறார். இதை எடுத்து தாமிரபரணி ஆத்துல போய் போடு, ஒரு பூ எங்க ஒதுங்குதோ அந்த இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு, அந்த லிங்கத்தை போய் வணங்கிட்டு வா. நீ வணங்கிட்டு வந்த உடனே இறைவன் உங்களை தானா கூட்டுவாருன்ற. இதுதான் நவகேதாசத்தினுடைய சுருக்கமான கதை. அவர் அதே மாதிரி ஒவ்வொரு பூ எடுத்துட்டு தாமிரபரணி ஆற்று கொண்டு போய் போடுறாரு. முதல் பூ உங்களுக்கு பாபநாசத்துல ஒதுங்குது. அங்க பாபநாசத்துல ஈஸ்வரன் இருக்காரு, அது சூரிய ஸ்தலம் பேரு. 9 நவகிரகங்களுக்குள்ள ஸ்தலங்கள் அது, அதுல ஒண்ணாது சூரியனாக முதன்மை கடவுளா சூரிய பூஜை பண்ணாருங்க. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் நன்மைக்குரியதுதான். யாரும் உங்களால இந்த 27 நட்சத்திரம் போக முடியலன்னா நவகைலாசத்துக்கு போங்க, நவகைலாசத்துக்கு உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முதல் பூ ஒதுங்கிய இடம் பாபநாசம், 2வது பூ ஒதுங்கிய இடம் சேரன்மாதேவி, 3வது பூ ஒதுங்கிய இடம் கொடுக்காநல்லூர்ல இருக்கு. இதுல சேரன்மாதேவி சந்திரனுக்குரியது. கடகராசியிலே பிறந்தவர்கள் சேரன்மாதேவியில போய் தரிசனம் பண்ணலாம். இதுதான் கடகராசியில யாரெல்லாம் இருக்கிறாங்க? பூச நட்சத்திரத்துக்குரியவங்க, ஆயுத நட்சத்திரத்துக்குரியவங்க, புனர் பூசத்துடைய 4ஆம் பாதத்துக்குரியவங்க. அதே போன்று பாபநாசத்துல அதாவது நம்முடைய சிம்மராசிக்குரியவங்க போனோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகம் பூரம் உத்திரம், உத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் வரைக்கும் வரும். இவர்கள் இங்க பாபநாசம் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற பாபநாசத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போன்று கொடுக்காநல்லூர் 3ஆம் பூ கொடுக்காநல்லூர் போய் ஒதுங்குது. அங்க அங்காரகன் இருக்கிறாரு. அங்காரகனுக்குரியது 2 ராசிக்குரியவர்கள், ஒன்று மேஷ ராசிக்குரியவர்கள், 2 விருச்சிக ராசிக்குரியவர்கள். மேஷ ராசிக்குரியவர்கள் பாத்தீங்கன்னா அஸ்வனி, பரணி, கார்த்திகையில 3 பாதம் வரைக்கும் வரும். அது அங்க போய் நீங்க அந்த தரிசனம் பண்ணலாம். விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னு சொன்னா விசாகத்துடைய 4ஆம் பாதமும் அரிஷத்துடைய 4 பாதங்களும் கேட்டையும் வரும். நீங்க அங்க போய் கேட்டை இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க தயவு செய்து கொடுக்காநல்லூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். 4வது பூ குன்னத்தூர், இல்ல சங்கடின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒதுங்கி இருக்கு. அது ராகுவை சார்ந்தது. ராகு விருச்சிக ராசியில உச்சத்தில் இருக்கிறவரு. விருச்சிக ராசிக்காரங்க போனா மிகப்பெரிய பயனை அடையலாம். அது போது அங்க போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்து 5ஆம் பூ முரண்பாடுன்னு இருக்கு. முரண்பாடு அங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முரண்பாடுன்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல குரு பகவானுக்குரியது. குரு பகவானுக்குரியது மீனராசியும் தனுராசியும். தனுராசியில பாத்தீங்கன்னு சொன்னா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க போகணும். அதே போல மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 4 பாதங்கள், ரேவதியினுடைய 4 பாதங்களுக்குரியது மீனராசியில. இவங்க போய் இந்த இடத்துல இந்த முரண்பாடுன்ற இடத்துக்கு போய் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே போல சீவைகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சனீஸ்வரன், மகர ராசி, கும்பராசி இதுக்குரியவங்க அது போகணும். துளாராசி போனவங்க போகலாம், ஏன்னா சனி உச்சத்துக்கு இருக்கு. நீங்க எதுக்கு சொல்றேன்னா உங்களால இந்த உங்களுடைய நட்சத்திர தேவதைக்கு உள்ள போக முடியல, ஏன்னா உங்க ராசிக்குரிய தேவதைக்கு போங்க, அது உங்களுக்கு நன்மையை தரும். அந்த இடத்துக்கு போனீங்க சீவைகத்துக்கு போனா மகர ராசியில் உதித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கலாம்னு சொன்னா உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய 3 பாதங்களுக்குரியவர்கள், அப்புறம் திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதத்துக்குரியவங்க, அப்புறம் அர்த்தத்துல 1, 2 பாதத்துக்குரியவங்க, அதே மாதிரி 3, 4 பாதத்துக்குரியவங்க, அதே மாதிரி சதி நட்சத்திரத்துக்குரியவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரியவங்க. இவற்றை அத்தனை பேரும் நான் சொல்லக்கூடிய சீவைகத்துல போய் சனீஸ்வர பகவானோட அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நன்மையை தரும். அப்புறம் தென்திருப்பேரைன்னு இருக்கு, உங்க ஊரு பக்கத்துலதான் வரும். அந்த இடத்துக்கு போனா புதன் சேத்திரம். புதன் புத்திக்குரியவன். படிப்பு நல்லா வரணும், கல்வி நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க, நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில வெற்றி அடைய நினைக்கிறவங்க, ஞானத்தோடு வாழ நினைக்கிறவங்க புதனை வழிபடணும். புதனுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, அதாவது நம்ம திருப்பதி சாமி வெங்கடாஜலபதி ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வரணும். அது சந்திரஸ்தலம். ஆனாலும் புதனுக்குரிய கடவுள். இங்க எங்கேயான பக்கத்துல நம்ம ஒண்ணுவான திருச்செந்தூர்ல இருக்குது வெங்கடாஜலபதி கோயில், ஒரு தடவை போயிட்டு வரணும்.
அப்ப அந்த புதனுக்குரிய சேத்திரம் தென்திருப்பேரை அங்க போய் நீங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவர்கள் கன்னி ராசியில பிறந்தவர்கள் அங்க போயிட்டு வரணும். அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கு பிறகு ராஜபதினு இருக்கு, அது கேது ஸ்தலம். அது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள் கேது இந்த குடும்பத்துல ஒற்றுமைக்கு மிகவும் அவசியம் கேது பகவான். ஞானத்துக்கு அவர் தான். குடும்பத்துல கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு பலன் சேர்க்கக்கூடியவர் கேது பகவான். அதே போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஞானத்துக்கு இறைவனுடைய கோளை அணிவதற்கு நல்ல ஒரு குடும்ப விஷயங்களை சத்தான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கேது பகவான் உதவியா இருப்பாரு. சோ அதனால கேது பகவானுக்கு போய் இந்த ராஜபதி என்ற இடத்துல போய் அர்ச்சனை பண்ணிக்குவாங்க. அற்புதமா நீங்க ஒரு வெற்றியை பெறலாம். ஒரு பூமங்கலம் இருக்கு, அது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் இவங்க போய் வரலாம். சுக்கரஸ்தலம், சுக்கரன் அங்க இருக்கிறார். திருக்கல்யாணம் நடக்காதவங்க யாராவது வீட்டுல கல்யாணம் நடக்கல ரொம்ப நேரம் தள்ளி போகலாம், அங்க போய் சுக்கரன் வணங்கலாம். சுக்கரன் மகாலட்சுமிக்குரியது. அதனால என்ன பண்ணலாம், வீட்டுல மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணலாம். துளாராசி போல வீட்டுல தினசரி மகாலட்சுமி பூஜை பண்ணீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் வாழ்க்கையில. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஜோதிடம் சொல்வதற்காக இங்க வரல. என்னோட பேர் நிமித்தி ஜோதிடம் இருந்தாலும் இந்த இறைவனெல்லாம் நீங்க உணர்ந்து போய் தரிசனம் பண்ணணும். உணர்ந்து நீங்க தரிசனம் பண்ணுகிற பொழுதுதான் ஆத்மா பரிசுத்தப்படும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா உங்களை பரிசுத்தப்படுத்திச்சுன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வச்சு நீங்க சந்திக்க முடியும். நாம எதுக்குமே பயப்படுறது கிடையாது, எதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. காரணம், நம்முடைய மனதை ரொம்ப எளிமையாக ரொம்ப லேசா ஏன் வச்சுக்க முடியுதுன்னா, அந்த இறைவனுடைய பொருளை முழுமையா உணரணும். உணர்வதனாலதான் நான் உங்க ஊருக்கு இருக்கேன், எனக்கு உங்க ஊருக்கு சம்பந்தம் இல்லை. கிட்டத்தட்ட 6 வருஷமா உங்க ஊரில் நான் எல்லாரும் சொந்தக்காரங்க விட்டு வராங்கன்னா இது இறைவனுடைய பிள்ளையாச்சு. நீங்க எந்த ஒரு இடத்துக்கும் கவலை இல்லை, தாராளமா நீங்க போய் எல்லாரும் நான் எனக்குள்ள அனுபவம் தான் உங்களுக்கும். அந்த இறைவனை முழுமையா நம்புவதற்கு சுலபமான வழி நமக்குரிய கடவுள் யார். நாங்க ஒரு கல்யாணம் போயிட்டோம், தாய் வீட்டுக்கு போனா எவ்வளவு சந்தோஷத்துல நம்ம இருக்காங்க. அது போலதான் உங்களுக்கு உரிய கடவுளர் உங்களை வரவேற்பார்கள். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்படி நான் சொல்லுகிற பொழுது 9 கிரகத்தை சார்ந்த இந்த நவக்கோள்கள் தான் நம்ம தினசரி ஆட்சி பண்ணிக்க வேண்டும். அந்த நவக்கோள்களோட நாம நமக்குரிய கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோளுக்குரிய கடவுளை புரிஞ்சுக்கிட்டு தினசரி பூஜை பண்ணோம்னா வாழ்க்கையில நம்ம மேம்படுத்தணும். வாழ்க்கையை நம்ம மேம்படணும். வாழ்க்கையில மேம்பட என்னாவது, நம்முடைய அறிவான முதிர்கிறது. அறிவு முதிர்கின்ற பொழுது ஆசை கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் விலகும். ஆசை விலகிய பிறகு ஆண்டவன் நாம் அடையும். இதை நம்ம கண்டிப்பா நாம என்ன பண்றோம்னா, சுழல் உள்ள இருந்துகிட்டு வெளியில வரவே முடியல, கரையே சேரல, நம்முடைய காலம் முடிஞ்சு போகுது. என்னென்னோ ஆசைப்படுறோம், எதுவுமே நடத்திக்க முடியல. அப்படியே அந்த ஆசைகளை விட்டு அவர் இருக்கும்போது என்னென்னோ ஆசைப்பட்டாரு, எதுவுமே நடக்கல, அப்படியே போயிட்டாரு. இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு படியா போகணும்னா நாம நம்முடைய அறிவு முதிரணும். அதுக்கு ஆண்டவனை அறியணும். யார் என்ன சொல்றேன்னா, இதுல வயது வித்தியாசங்களே கிடையாது. நான் சொல்ல சின்ன பிள்ளைகள் இருந்து வயது புத்தகங்கள் வரைக்கும் உங்களுக்குரிய நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்குரிய கடவுளர் யாரும் பாருங்க, இல்ல உங்க ராசிக்குரிய கடவுளை யாரும் பாருங்க, சாமி கும்பிடுங்க. நீங்க போய் கும்பிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு சாமி அதை நினைச்சுக்கிட்டு கும்பிடுங்க. தினசரி ஒரு முறையா திருக்கோயிலுக்கு போங்க, தினசரி ஒரு முறையா ஆண்டவன் நினைங்க, கண்டிப்பா பரிசுத்தப்படுவீங்க. அதுவும் ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ள மேல போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நாம் அடைகிற அத்தனை வெற்றிகள் நமக்கு உரியது அல்ல, எல்லா தற்காலிகள் தான். வாழ்க்கையில் நம்ம எப்ப வெற்றி அடைகிறோம்னா எதை கண்டு பயப்படாம இருக்கும் பார்த்தீங்களா, அதை கண்டு நான் இது கஷ்டம் வரதா கவலை இல்லை, சுகம் வரதா கவலை இல்லை, மகிழ்ச்சியும் எனக்கு கிடையாது, நிகழ்ச்சி எனக்கு கிடையாது. இந்த நிலைப்பாடுக்கு யார் ஒன்று வருகிறானோ அப்பதான் அவன் தன்னிச்சையா வெற்றி பெறலாம். நம்ம அது மாதிரி இருக்க முடியுதா? பக்கத்து வீட்டமா ஒரு பெரிய காசை கூட கட்டிட்டு வச்சா அவனால ஒரு நிமிஷம் உட்கார முடியல. அதுதான் நடக்குது வாழ்க்கையில. ஏன் நம்ம பணம் போய் தூண்டுது இல்ல, அவங்க வீட்டுக்காரே நம்மள மாதிரி தான் வேலை பார்க்கிறாரு, ஏன் எனக்கு ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுதா இல்லையா? அப்ப என்ன நம்ம பணமாக தோணுது, அப்ப ஞானம் என்ன சொல்லுது, அது அவங்க எப்படி வாங்கிட்டாங்க யாருக்கு தெரியும். நம்ம அது அதனால நம்ம மனதிலிருந்து வெற்றி அடையணும்னா நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். நான் இன்னொரு உதாரணம் சொல்லி ஒரு சிறு கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சமயம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஊர்ல ராத்திரி 1 மணிக்கு இறங்கணும். ஆனா என்ன காரணமோ தெரியல, அந்த ஊர்ல நான் இறங்கினா அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின்ல இருக்கக்கூடிய உதவியாளர் வராரு, ஐயா நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்றாரு. நான் 1 மணிக்கு இறங்கணும்பா, நான் ஊரை விட்டானா நான் ப்ராப்ளம்ங்கிறேன். அவரு என்ன சொல்றாரு, நீங்க படுங்க நான் வந்து எழுதுறேன். இது நடந்த உண்மை. வற்புறுத்தி நான் படிக்க வச்சிட்டேன். நான் பக்கத்துல கொஞ்சம் சொல்லிட்டுதான் படித்தேன், இந்த ஊர்ல கண்டிப்பா விட்டுருவேன் இருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லி பேசுறான், ஐயா நான் உங்க மகன் மாதிரி, நான் கண்டிப்பா உங்களை எழுப்பி விடுறேன், நான் உங்களை இறக்கி விடுறேன், நீ காலம் போய் படிங்க. படிச்சேன்.
கரெக்டா ஊருக்கு போயிடுச்சு. ஊர் போனதுக்கு அப்புறம் நான் முடிச்சுட்டேன். என்னடா மணி ஒண்ணாச்சு, வந்துச்சா ஊர் வரல, கீழே இறங்கி பாக்குறேன், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு டிக்கெட் ஊர் வரைக்கும் தான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? ஐயோ வசமராட்சி ஒண்ணும் பண்ணாரு. எழுப்புனேன், தம்பி ஐயோ ஐயா கால மாதம் வந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சு நான் மன்னிக்கிறத பத்தி விட்டுரு, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, இறைவன் எதோ விளையாட்டு செய்யறான். ஆனா எனக்கு டிக்கெட் இந்த ஊர் வரைக்கும் தான் இருக்கு, நான் அடுத்த ஊர்ல இருந்து எனக்கு பத்தி தெரியல. இப்ப நீ சொல்லி ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்ட, உன்னை நம்பி நான் படுத்துட்டேன். நான் உன்னை எந்த தண்டனையும் ஆராக்கல, எந்த கோபமும் பண்ணல. எனக்கு வேண்டியது தயவு செய்து அந்த ஊர்ல இறங்கி நான் அடுத்த டைம் பிடிச்சி நான் எந்த ஊருக்கும் போய்க்கிறேன். அதுக்கு முன்னே எதிர்பார்க்கிறேன். யோகா பண்ணி பாருங்க, இன்னொரு தினம் எவ்வளவு சத்தம் போடுவோம். என் மனம் சொல்றது அவங்க ஒண்ணுமே சொல்ல காதல் விழுந்து சார் எல்லாரும் கோவப்படுவாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் எதையாவது பண்றேன் அப்படின்னா அதுக்குள்ள ஜனங்களாம் முடிச்சுட்டாங்க. தெரியும் எனக்கு பதட்டம், நாம கோவப்படுவோம். காரணம் மனம் வந்து அவங்க வெளியே இருக்குது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதி வச்சிருக்கான், அது எனக்கு மட்டும் தெரியும். அப்ப என்ன பண்ண இப்படி இருந்து என்ன செய்யுது அவனுக்கு புரியல. ட்ரெயின் 5 நிமிஷம் நிற்கும், அவன் கீழே இறங்கி என்ன பண்ண வெளியே விடுவானா, இல்ல யாருக்கு போன் பண்ண முடியும், இல்ல நான் இறங்கி கீழே என்ன பிடிக்க மாட்டானா, எவ்வளவு சங்கடம் பாருங்க. கடவுள் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்குவாடு இருந்துச்சு, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். என்ன எல்லாம் முடிச்சு நிற்கிறீங்க? அப்படியே அவன் காலையில் வந்தான். சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐயா இறங்குறேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் ஒரே ஒரு கண்டிஷன், அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது. அவர் சொன்னார் ஏன் சார் மாதிரி சொல்றீங்க? உணர்ந்துட்டாருல தவறு உணர்ந்தார், இனி தவறு செய்ய மாட்டேன். எனக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம், என் சண்டனை தான் இறக்கி அந்த பக்கம் விட்டுன, நான் டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் போய்க்கிறேன். நம்ம மாட்டீங்க இன்ஸ்பெக்டர் கீழே இறங்கி நான் அந்த பக்கம் இறக்கி விட்டு போனார். விசித்திரமா சொன்னார், எல்லாரும் ஆக்சிடென்ட் இருக்காங்க இறக்க மாட்டேங்கிறார். ஏன் நான் சொல்ல வரேன்னா ராத்திரி 1 மணிக்கு ஒருவேளை நான் இறங்கி போன ஊர்ல யாராவது மனைவிக்கலாம் இதுதான் நடந்துருக்கலாம். எனக்கு கதையை பார்த்தீங்கன்னா நான் ஊர் போய் சேர்ந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு, வெளியில் வந்துருச்சு. இறைவன் நாங்கள் எவ்வளவு தடுக்கிறான், உணர்ந்துலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம், நம்ம ஜெயிக்கிறோம். வாழ்க்கையில வந்து எல்லாம் வீணாக நினைக்க கூடாது. அப்ப பயம் எப்ப வரும், பதட்டம் எப்ப வரும்? நாம இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம நாமளே நம்பிக்கிட்டு இறைவன் நம்புற மாதிரி ஒரு பாவத்தை வாழணும்னா முடியாது. அப்படின்னா என்ன சொல்றேன்னா இந்த நவக்கோள்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நவக்கோள்களுக்கு சம்பந்தப்பட்ட இறைவன் யாருன்னு பார்க்கணும். நவக்கோள்களோடு சம்பந்தப்பட்டதுதான் நட்சத்திரங்கள். அது நட்சத்திரங்கள் அதிரவர்கள் நீங்க பார்க்கணும். ஒரு சமயம் இந்த நவக்கோள்களுக்கே என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கள் வேண்டவர்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த நவகிரகங்களை சுற்றி வேண்டிக்கிறாங்க அவங்க வரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே இந்த நவகிரகங்களுக்குள்ளே நம்ம தான் வரம் கொடுக்குறோம், நம்மளதான் எல்லாரும் வணங்குறாங்கன்னு ஒரு தன்னை அறியாம ஒரு தலைவனை வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அம்மையும் அப்பனும் பார்த்து என்ன பண்றாங்க, ஒரு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. குஷ்டநோய் வர வைக்கிறாங்க. இந்த குஷ்டநோய் வந்தது நவகிரகங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அம்மையை போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த சாபத்துல விமோசனம் ஆகிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா திருமண கோயில் இருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல, அங்க போய் திருமண கோயில கார்த்திகை நாட்கள் இப்போ நடக்குது. நவ தீர்த்தம் இருக்கும், 9 தீர்த்தங்கள் இருக்கும். அங்க கூடிய வனத்துல போய் ஒவ்வொரு நாட்களையும் கார்த்திகை